அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இன்னையிலிருந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் என்ன டவுட்னா, சார் எனக்கு அந்த காலேஜ் கிடைக்குமா, எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, நான் நினைச்ச குரூப் கிடைக்குமான்னு சொல்லி எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, ஒரே கால்ல இருந்து ஃபோன் கால்ஸ். அதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் சார் உங்களுடைய மார்க்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்ல பண்ணுங்க, இல்லைன்னா இந்த லிங்க்குக்கு கீழே கூகுள் ஷீட் பண்ணியிருக்கேன் அதில் அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க எதுக்கு கேட்குறாங்கன்னு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அது நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. பட் உண்மையிலே உங்களுடைய மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கணும்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இது யார்கிட்டையும் ஏன்ட்டையும் நீங்க ஃபோன் பண்ணி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் இப்பவே நீங்க டிசைட் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வெப்சைட் TNEAonline.org நோட் பண்ணிக்கோங்க. TNEAonline.org அந்த வெப்சைட்டுக்குள்ள போங்க. அந்த வெப்சைட்குள்ள போனவன ஒரு ஹோம் பேஜ் வரும். அந்த ஹோம் பேஜ் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய இது போட்டிருப்பாங்க. அதுல கட் ஆஃப் மார்க் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப் மார்க்னு மேல இருக்கும். அந்த கட் ஆஃப் மார்க்கை கிளிக் பண்ணுங்க. அந்த கட் ஆஃப் மார்க் கிளிக் பண்ணவன ஒரு மறுபடியும் என்னது கட் ஆஃப் மார்க் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போது நிறையா பேர்த்துக்கு என்ன டவுட்டுனா, உங்களுடைய மார்க்குக்கு எந்த காலேஜ் என்ன குரூப் கிடைக்கும்னு நீங்கள் எல்லாருமே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கீங்க. ஏன்னா இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஜூலை எண்டில் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். இப்போது நிறைய பேர்த்துக்கு என்ன டவுட்னா, சார் நம்ம எடுக்க போகிற மார்க்குக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்குமா இல்லை மேனேஜ்மெண்ட்டில் போயிடணுமான்னு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ எந்த காலேஜில் எந்த குரூப் கிடைக்கும், ஓரளவு தோராயமாக எப்படி சார் ஒரிஜினல் டேட்டாவோட கம்பேர் பண்ணோம்னா, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண அவசியமே கிடையாது. அதுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அவங்களே கட் ஆஃப் டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, கூகுளில் போய் TNEAonline.org நோட் பண்ணிக்கோங்க. TNEAonline.org வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா TNEAவோட வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் பேஜில் போனவொடனே நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா கட் ஆஃப்னு இருக்கும். அந்த கட் ஆஃபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் கீழே கட் ஆஃப்னு ஒன்று இருக்கும். அந்த கட் ஆஃபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் கட் ஆஃப் வச்சும் பார்க்கலாம், ரேங்க் வச்சும் பார்க்கலாம், கம்பேரிஷனும் பண்ணலாம். ஸோ அதுக்கு இப்போ நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கட் ஆஃப் சொல்லி பார்க்கும்போது நீங்கள் அந்த கட் ஆஃபில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜையும் பார்க்கலாம், நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸும் கண்டுபிடிக்கலாம். இல்லை சார் எனக்கு ஒரு காலேஜ் ஒவ்வொரு காலேஜாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சாலும் பார்க்கலாம். போக எல்லா கம்யூனிட்டியும் இருக்குது, எல்லா கம்யூனிட்டியும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இல்லை சார் உங்களுடைய பர்டிகுலர் கம்யூனிட்டி மட்டும் பார்க்கணும்னா கூட பார்க்கலாம். ஆனால் பர்டிகுலர் கம்யூனிட்டி பார்க்குறவங்க நீங்கள் என்ன செய்யணும்னா ஓசியையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓசினா ஓப்பன் காம்படிஷன். ஓப்பன் காம்படிஷனும் உங்கள் கம்யூனிட்டியை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் பொதுவாக நான் எல்லாமே போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இப்போது இந்த காலேஜ் பார்த்தீங்களா கட் ஆஃப் இருக்குது, இங்கே ரேங்க்குன்னு இருக்குது. ஸோ இப்போது ரேங்க்கும் பண்ணுறதான் கரெக்டு. பட் ஈஸியாக உங்களுக்கு அசஸ் பண்ணுறதுக்கு கட் ஆஃபில் பார்க்கலாம். கட் ஆஃபில் போயிட்டு நான் டிஸ்ட்ரிக்டும் கிளிக் பண்ணலாம், டிபார்ட்மெண்ட்டும் கிளிக் பண்ணலாம். ஏன் பெட்டர் எனக்கு காலேஜ் தெரியும்னா நான் டைரெக்டாக காலேஜ் இதுவும் போட்டு பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது அந்த காலேஜுன்னு சொல்லி செக் பண்ணும்போது இப்போ நான் என்ன செய்யலாம்னு இருக்கேன்னா, தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லி நான் டிக் அடித்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், அந்த தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் மேலே பார்த்தீங்கன்னா காலேஜ் கோட் இருக்கும், காலேஜ் நேம், பிரான்ச்சு, ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக கடைசியாக அந்த காலேஜில் அட்மிஷன் ஆன ஒரு ஸ்டூடெண்ட்டோட கட் ஆஃப் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் சிவில் போன வருஷம் 191 மார்க் எடுத்தவங்களுக்கு ஓசியில் கிடச்சிருக்கு.
அதே இது வந்து பிசியில் 188.5க்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பிசிஎம்க்கு 190.5க்கு கிடச்சிருக்கு. எம்பிசிக்கு 185.5க்கு கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு 174.5க்கு கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு 168க்கு கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே 2 இருக்கும். இப்போ கவர்மெண்ட் எய்டட் காலேஜும் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் நார்மல் பிரான்ச்சும் இருக்கும். அது கூட வந்து எஸ்எஸ்ன்னு இருக்கும். எஸ்எஸ்னால் வந்து கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும், அதாவது செல்ஃப் சப்போர்ட்டட் சொல்லுவாங்க. ஆனால் 2க்கும் ஒன்று தான் சார். இதனால் எஜுகேஷன் மாறுமா? 2 ஒரே கிளாஸில் தான் உட்காந்துருப்பாங்க. அந்த ஃபீஸ் மட்டும்தான். இப்போது கவர்மெண்ட் காலேஜும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜில் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸு. அப்போ சிவில் பார்த்தோம். அதே இது சிவிலில் எஸ்எஸ் இருக்கா, ஒரு 2 மார்க் கம்மியாக கிடைக்கும். அதில் 190 கிடச்சிச்சா, இதில் வந்து 185 வரை கிடைக்கும். ஸோ அதனால் வந்து செல்ஃப் சப்போர்ட்டடு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம், சூஸ் பண்ணலாம். இப்படியே வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். சார் இந்த காலேஜ் நான் பார்த்துட்டேன், வேறு காலேஜ் பார்க்கணும்னா நீங்கள் என்ன செய்யலாம், ஒவ்வொரு காலேஜாக வந்து உங்களுக்கு தேவையான இப்போ நான் வந்து இப்போ அடுத்த ஒரு காலேஜ் நான் எந்த காலேஜுக்கு ப்ரொமோஷன் கிடையாது, ஒரு ரேண்டமாக முன்னாடி இருக்கிறது. ஏன்னா போட்டோன்னே முன்னாடி இருக்க பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். சும்மா நான் உங்களுக்கு கம்பேரிஷனுக்காக சொல்கிறேன். இப்போ ஆர்எம்கேன்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஆர்எம்கே காலேஜில் பார்த்தீங்கன்னா ஓசியில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 186.5க்கு போயிருக்கு, பிசிக்கு 182க்கு போயிருக்கு, பிசிஎம்க்கு 188. இப்படியே வந்து நீங்கள் ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு குரூப்லேயும் பார்த்துட்டு, சார் இது பார்க்கறனால வேறு என்ன சார் அட்வான்டேஜ், இது பார்க்கறனால நீங்கள் வந்து ஓரளவு கணிச்சிடலாம் உங்கள் மார்க்குக்கு இந்த காலேஜ் கிடைக்கும்னு. புரியுதா? அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து நீங்கள் 175 எடுக்கிறீங்க, ஆனால் போன வருஷம் அந்த காலேஜில் வந்து 170க்கு கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு உறுதியாக கிடைக்கணும்னு அர்த்தம். அதே நீங்கள் 175 எடுத்திருக்கீங்க, ஆனால் உங்கள் கம்யூனிட்டிக்கு அந்த காலேஜில் கட் ஆஃப் வந்து 177 176ல் இருந்தீங்கன்னா ஒரு மார்க் 2 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கீங்க, நெக்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் என்ன முடிவு எடுத்துக்கலாம்னா, இந்த காலேஜில் நான் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் இன்னொரு பிராண்ட் சூஸ் பண்ணலாம்னு நினைக்கலாம். அப்படி இல்லையா, அதே ரேஞ்சில் இருக்கிறதுக்கு பதில் வேறு காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச குரூப். ஏன்னா இப்போ ஆர்எம்கேன்னு ஒரு காலேஜ் நான் காமிக்கும் போது ஆர்எம்டியும் அவங்களோட குரூப் தான், அது ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் காலேஜ் செலெக்ஷன் வந்து அந்த ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இது பண்ணும்போது நீங்கள் ஒரு நோட்டு பேனாக எடுத்துக்கிட்டு மெயினாக காலேஜ் கோட், காலேஜ் நேம், ஓசியில் இருக்கிற மார்க்கு போக உங்களுடைய கம்யூனிட்டியில் இருக்கிற மார்க்காக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து ஹை மார்க்லேருந்து நீங்கள் ஒரு காலேஜை அடுக்குனீங்கன்னா அதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே வந்து ஒரு மாதம் இருக்கும். முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த காலேஜ் எந்த குரூப் நல்ல காலேஜ் நல்ல குரூப் கிடைக்கணும்னா ஒன்றும் யோசிக்க வேணாம், கேரியர் கைடன்ஸ் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வேறு எதாவது இருந்தால் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். என் பேர் ஜாக்கிர் ஹுசேன். என் செல் நம்பர் 9842376822. உங்கள் எல்லாத்துக்கும் நல்ல காலேஜில் நல்ல குரூப் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு ஓசி கேட்டகரியில் ஒரு கேண்டிடேட்டுக்கு 170 மார்க்குக்கு நீங்கள் நினைச்ச காலேஜ் கிடைச்சிருந்துச்சுன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து 172 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். போன தடவை 170க்கே கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த தடவை நீங்கள் 2 மார்க் கூட தானே இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ரைட். இப்போ நீங்கள் ஒரு பிசி கேண்டிடேட்டா இருக்கீங்க, அதே காலேஜில் போய் வந்து நீங்கள் எந்த காலேஜ் விரும்புறீங்களோ அதே காலேஜில் வந்து பிசியில் வந்து எவ்வளோ மார்க்கில் வந்து அது கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 140க்கு வந்து அந்த காலேஜில் கிடைச்சிருக்குன்னு நாம வச்சுக்கிறோம். இப்போ வந்து உங்களுடைய மார்க் வந்து 146, 140க்கே போன தடவை கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுடைய மார்க் எவ்வளோ? 146, 6 மார்க் கூட இருக்கீங்க போன வருஷத்தோட. அப்படின்னா என்னது, கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்கும். புரியுதா? அவ்வளவுதான். நீங்க யார்கிட்டையும் வந்து யூடியூபர்ஸ்ட வந்து உங்க டேட்டா கொடுத்து அவங்க ஒரு மிஸ்பிளேஸ் பண்ண அவசியமே கிடையாது. 2 மார்க் இல்லைன்னா 3 மார்க் வந்து போன காலேஜில் கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய கட் ஆஃப் வந்து 160 வச்சுக்கிறோம். நீங்க ஒரு காலேஜை போய் சர்ச் பண்றீங்க, இந்த வெப்சைட்குள்ள போய் கட் ஆஃப்னு போனோன்னா ஐ எம் நாட் ரோபோன் போட்டுட்டு அந்த கேட்டகரியில வந்து நீங்க கம்யூனிட்டி நீங்க அந்த காலேஜ் பேர் போட்டீங்கன்னா அது வந்தோடனே நீங்க என்ன செய்றீங்க,
இப்ப 160 கட் ஆஃப். அந்த காலேஜ்ல பிசில எவ்வளவுக்கு கிடைச்சிருக்கு? 155 கிடைச்சிருக்கு. 155 கிடைச்சிருந்துச்சுன்னா இப்ப நீங்க 160 மார்க்கு. நீங்க யார்ட்டையும் கேட்கணும் அவசியமே கிடையாது. தைரியமா இருக்கலாம் கவுன்சிலிங் உங்களுக்கு கிடைக்கும்னு. இதுதான் சிம்பிள் ட்ரிக். அதுக்காக வந்து இன்னைக்கு 195 எடுத்தவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் சென்னையை நோக்கி போய் எனக்கு அந்த காலேஜ்ல கிடைக்குமா டொனேஷன் கொடுத்துலாம் நினைக்கிறாங்க. சார், உலகம் வந்து நம்ம ஃபிங்கர் டிப்ல வந்துருச்சு. என்னது? உலகமே நம்மளுடைய ஃபிங்கர் டிப்ல வந்துருச்சு. உட்கார்ந்த இடத்துல எந்த காலேஜ்ல எந்த மார்க்குக்கு என்ன கிடைக்கணும்னு நீங்க செல்லுலே பார்க்கலாம். இத பார்த்து பிளஸ் 3 மார்க்ஸ் நீங்க வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த காலேஜ் கிடைக்குது சார். நீங்க வந்து தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இன்னும் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ நிறைய இருக்கும். நீங்க என்ன செய்றீங்க? இது ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல வந்து அந்த டிஎன்ஏ வெப்சைட் குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு முதல்ல பாருங்க. அந்த என்னென்ன இருக்குன்னா லெஃப்ட் சைட்ல வந்து பிளாக் ஐகான் இருக்கும், 3 டாட் இருக்கும். அதுல கிளிக் பண்ணீங்கன்னா முதல்ல வந்து கட் ஆஃப் மார்க். இப்ப நான் சொன்ன மாதிரி இங்க கட் ஆஃப் பாத்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா என்னென்ன இருக்கு? அப்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ. இப்ப நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு எப்படி நீங்க டெமோ பண்ணணும்னா அதுவும் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. ரெண்டாவது, அடுத்தது உங்களுக்கு ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். இப்ப கவுன்சிலிங் பதிகிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வரும் அதுவும் போட்டிருக்காங்க. அடுத்தது இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர். என்னென்ன காலேஜ்ல என்னென்ன சீட்ஸுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் இருக்கு. அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ். தமிழ்ல வந்து உங்களுக்கு ஃபுல் டீடைல் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. அடுத்தது டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அதுவும் இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா, நீங்க டேட்டா ஷீட்ல எப்படி நீங்க இது பண்ணணும். அது போக உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வேற எந்த காலேஜ்லயும் போய் பண்ண வேணாம். ஏன்னா அந்த காலேஜ்ல போனாங்கன்னா யூசர் நேம் அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துரு, யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்க என்ன செஞ்சுக்குருவாங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கிட்டு அவங்க காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து அவங்க காலேஜ் மட்டும் தான் போடுவாங்க, வேற காலேஜ் கொடுக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்களே பண்ணுங்க. இல்ல ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போய் பண்ணீங்கன்னா வந்தவுடனே வந்து நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்தவுடனே நீங்க உள்ள போய் பாஸ்வேர்டை மாத்திருங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாஸ்வேர்டை மாத்திருங்க. அடுத்தது, சார் எனக்கு இன்னும் டவுட் இருக்கு, நான் ஒரு வில்லேஜ் பேக் டிராப்ல இருக்கேன், எனக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திலாம் எதுவுமே தெரியாதுன்னா இங்க டிஎஸ்சி லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. எல்லா ஊர்லயும் டிஎஃப்சி சென்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. அங்க போனீங்கன்னா நீங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்க எல்லாமே கொண்டு போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கவுன்சிலிங் பதிவுக்கு தேவைப்படும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மொபைல் நம்பர் வேணும், ஆக்டிவ்ல இருக்கிற ஒரு மொபைல் நம்பர் வேணும். அடுத்தது வேலிட் இமெயில் ஐடி. இப்ப இமெயில் ஐடி எல்லார்ட்டையும் இருக்கு, எல்லாருமே செல் யூஸ் பண்றீங்க. பிளே ஸ்டோர்ல போனா உங்களுக்கு இமெயில் ஐடி இல்லாம பண்ண முடியாதுல. சோ அதனால வேலிட் இமெயில் ஐடி இது கண்டிப்பா வேணும். அடுத்தது உங்களுடைய 10th மார்க் ஷீட், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், போக இன்கம் சர்டிபிகேட், இது எல்லாமே தேவை. போக +2 டெம்பரரி மார்க் ஷீட் இப்ப கொடுத்துருவாங்க ஸ்கூல்ல இருந்து, அந்த டெம்பரரி மார்க் ஷீட். இந்த பேசிக் டீடைல் இது மட்டும் போதும். போக வந்து ஒரு போட்டோ, ஒரு கலர் போட்டோ, ரீசெண்டான எடுத்த ஒரு கலர் போட்டோ. போக வந்து உங்க சிக்னேச்சர் வந்து வெள்ளை பேப்பர் போட்டு ஸ்கேன் பண்ணிக்கணும். இதுதான் வந்து உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். வேற எதுவுமே உங்களுக்கு என்னது தேவைப்படாது. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னா இந்த வெப்சைட்லயே போட்டிருக்காங்க. நான் அதை பார்த்தே படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் கரெக்டான ஸ்பெல்லிங்கோட வந்து அது எதுல இருக்கும்னா 10th மார்க் ஷீட்ல தான் இருக்கும். அதனால 10th மார்க் ஷீட் கண்டிப்பா தேவை. ஏன்னா 10th மார்க் ஷீட்ல என் பேர் ஜாக்கிர் ஹுசேன், இனிஷியல் எம்எஸ்னா ஜாக்கிர் ஹுசேன் எம்எஸ்னு பின்னாடி போட்டிருப்பாங்க, அது பிரகாரம் அப்படியே அடிக்கணும். சப்போஸ் வந்து அருண்குமார் இனிஷியல் வந்து முன்னாடி போட்டிருக்கலாம், அருண்குமார்னா 10th மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே போடணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நேம் அஸ் பர் 10th மார்க் ஷீட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது, ஒரு வேலிட் மொபைல் நம்பர் இருக்கணும். தேர்ட், ஒரு வேலிட் இமெயில் ஐடி இருக்கணும். இமெயில் ஐடி ஆக்டிவ்ல இருக்கணும். உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடி தான் கொடுங்க. ஏன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே எல்லா கம்யூனிகேஷன் இமெயில் ஐடியில தான் வரும். நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல போய் நீங்கன்னா அவங்களோட மெயில் ஐடி கொடுக்காதீங்க. இல்ல ஏதோ ஒரு காலேஜ் உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி நாங்க பண்ணி தரோம்னு சொன்னாலும் ஒசியா தானே பண்ணி கொடுக்குறாங்க, போய் பண்ணிக்கோங்க. ஏன்னா பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பாஸ்வேர்டு மாத்திருங்க. ரைட். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிபிகேட். அடுத்தது சப்போஸ் வந்து நீங்க ஸ்காலர்ஷிப் ஏதாவது அப்ளை பண்ணணும்னா ஒரு இன்கம் சர்டிபிகேட். அடுத்தது வந்து எமிஸ் நம்பர்.
இப்போ டெம்பரவரி +2 மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க. அது எமிஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும். அந்த எமிஸ் நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எமிஸ் நம்பர்னு ஒன்று போடணும். அது வந்து நீங்க ஸ்கூல்லேயே கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ டெம்பரவரி மார்க் ஷீட் கொடுத்தோன்னே அங்கே அதுலேயே என்ன இருக்கும், எமிஸ் நம்பர் இருக்கும். ஆதார் நம்பர் ஆப்ஷனல். அடுத்தது வந்து ஸ்கூல் டீடைல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க 6வதுல இருந்து 12வது வரை எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூல் இது பண்ணணும். ஏன்னா நீங்க 7.5 கவர்மெண்ட் கோட்டா எடுத்தீங்கன்னா நீங்க 6வதுல இருந்து 12வது வரை கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிச்சிருக்கணும். அதனால வந்து நீங்க சப்போஸ் வந்து ஸ்கூல் மாறி இருக்கேன் சார், நான் வந்து 6வது 7வது 8வது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன், 9வது 10வது வேற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன், 11வது 12வது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சிம்பிள் லாஜிக். 6வது 12வது வரை வந்து நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 கோட்டால வந்து கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். என்ன அதனால என்ன சார் பெனிஃபிட்? ஃபுல்லா ஃப்ரீ. உங்களுக்கு என்னது, கவர்மெண்ட் வந்து 7.5 கோட்டால படிச்ச உங்களுக்கு ஃபீஸ்லாம் என்னது, ஃபுல்லா என்னது, ஃப்ரீ. பஸ் ஃபீஸ் ஃப்ரீ. ஹாஸ்டல்ல இருந்தா யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, 40,000 மினிமம் கொடுக்குறாங்க ஹாஸ்டல். அப்ப 7.5 கவர்மெண்ட்ல என்னது, படிக்கிறதுக்கு ஃப்ரீ, பஸ்ஸும் ஃப்ரீ, ஹாஸ்டல்ல இருந்தா மினிமம் 40,000 கொடுக்குறாங்க. ஆனா மத்த காலேஜ்ல சொன்னாங்கன்னா என்னது, உங்களை ஏமாத்துவாங்க. 7.5க்கு உங்களுக்கு ஒரு காசும் நீங்க கட்ட வேணாம். ரைட். இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா 6வதுல இருந்து 12வது வரை உங்களுக்கு எந்தெந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு சொல்லி உங்களுக்கு டீடைல் மட்டும் தெரிஞ்சா போதும். ரைட். வேற எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு ஆப்வியஸ்லி வந்து +2 மார்க் ஷீட்ல என்ன இருக்கும், உங்க ரோல் நம்பர் இருக்கும், ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதை நம்ம பார்த்தே டைப் படிச்சுக்கலாம். இதுதான் பேசிக் ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு தேவை. இது எல்லாம் எடுத்துட்டு முடிஞ்சா நீங்களே லேப்டாப்ல இருந்தா லேப்டாப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. மொபைல்ல பண்ணலாம், பட் அது கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகும். நீங்க லேப்டாப்ல பதிஞ்சினே உங்களுக்கு ரொம்ப நல்லது. வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து அந்த டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்ல லெஃப்ட் சைட்ல நீங்க போனீங்கன்னாவே வந்து 3 பிளாக் டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ எல்லாமே இருக்கு. நீங்களே பாத்துக்கலாம். யாரோட உதவியும் தேவையில்லை, என்னோட உதவியும் தேவையில்லை, வேற யாரோட உதவியும் தேவையில்லை. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கன்க்ளூஷன், உங்களுடைய காலேஜ் நீங்களே முடிவு செய்துக்கலாம். யாரையும் நம்ப வேணாம். உங்களுடைய மார்க்குக்கு எந்த காலேஜ் வந்து நீங்களே இப்பவே முடிவு செய்துக்கலாம். மீண்டும் சார் எல்லாம் சொன்னேன், ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்ல, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க எல்லா கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, இந்த எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 ரூபாய். அதே மாதிரி நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் 250. மறுபடியும் சொல்றேன், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நீங்க தேவையான அமௌண்ட் ஓசி கம்யூனிட்டி, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்க எல்லாத்துக்கும் ஃபீஸ் வந்து 500. எஸ்சி எஸ்டிக்கு 250. இதை வந்து நீங்க எந்த மோட்லயும் பண்ணலாம். இப்ப எல்லாட்டையும் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இருக்கு. இப்ப எல்லாமே என்னது, ஜிபே இருக்கு. ஸோ நீங்க யூபிஐ அக்கௌண்ட்லயும் பண்ணலாம். ஸோ அதனால வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 500 rupees நீங்க எனி மோட்லயே பே பண்ணலாம். எஸ்சி எஸ்டிக்கு 250க்கு பே பண்ணலாம். மிச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சொன்னேன்.